2026 சட்டமன்ற தேர்தல் தற்போது சூடு பிடித்திருக்கு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சியினர் பல்வேறு கட்ட பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வராங்க. இந்நிலையில் நட்சத்திர தொகுதியான திருமயத்தில் நிரந்தரமாகவே அதிமுகனாலே திரு PK வைரமுத்து என்பவர்கள் தான் இருக்காங்க. தற்போது வேட்பாளர் களத்தில் இருக்காங்க. அவங்கள அதை பற்றி நம்ம திருமயம் தொகுதி களம் எப்படின்னு இருக்கு? எல்லோருக்கும் வணக்கம். தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் வணக்கம். திருமயம் தொகுதி இப்போ சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு வர்றோம். எல்லா கிராமத்துலேயும் எழுச்சியாக இருக்குது. மக்கள் ரொம்ப அம்மாவுடைய ஆட்சி வரணும், எடப்பாடியார் முதலமைச்சர் வரணும், எல்லா திட்டங்களும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப எழுச்சியாக இருக்குது. ஆனால் இப்போ கடந்த முறை நெக் டு நெக் எல்லாம் நமக்கு தோல்வி தழுவிருக்கீங்க. இந்த முறை நமக்கு வெற்றி வாய்ப்பு எப்படின்னு இருக்குது? குறைந்த 600 வாட்டில் 1300 வாக்குகள் வித்தியாசத்தில் குறைவாக இருக்குது. நான் எல்லாருடைய குடும்ப சுப நிகழ்ச்சிகள், துக்க நிகழ்ச்சிகள், கோவில் திருவிழாக்கள், விளையாட்டு போட்டிகள் அனைத்திலையும் நான் கலந்து கொள்றதுனால எல்லா மக்களும் ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரனை நினைத்து எல்லாரும் சிறப்பான வரவேற்பை கொடுத்து வெற்றி வாய்ப்பு 2011 இருந்த மாதிரி பிரகாசமாக இருக்குது. 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நல்ல எழுச்சியாக இருக்குது. கடந்த முறை பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுக மட்டுமே களத்தில் இருந்துச்சு. தற்போது 4 முறை போட்டியாக இருக்கு. இப்போ இது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாண்ணே? நல்ல கூட்டணிகள் நல்லா அமைஞ்சிருக்கு. தொகுதியில் கூட்டணி கட்சிகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர்கள், அடிப்படை உறுப்பினர்கள் அனைவருமே தீவிரமாக அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்காங்க. அதனால வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. இப்போ கடந்த 5 ஆண்டுகள் நிறைவேற்றப்படாத திட்டங்களா இருக்கட்டும். இப்போ நீங்க ஒரு நாளைக்கு நாளொன்றுக்கு எத்தனை பகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போறீங்க? அந்த பகுதியெல்லாம் பொதுமக்கள் என்னென்ன மாதிரி கோரிக்கைகள் அதிகமாக வைக்கிறாங்க திருமய தொகுதியை பற்றி? ஒரு நாளைக்கு 50-60 கிராமத்துகளுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பொதுமக்கள் எல்லா இடத்துலையுமே சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி, பஸ் வசதி, சுகாதார வசதி இதுதான் கேட்குறாங்க. எல்லாமே இதெல்லாம் நிறைவேற்றி தரப்படும். ஒரு தொழிற்பேட்டை, வேலைவாய்ப்பை கொடுப்பதற்கு இளைஞர்கள் படித்தவர்களுக்கு ஒரு சிப்காட் போன்ற தொழிற்பேட்டை கொடுக்கணும். இது மாதிரி அனைத்து திட்டங்களையுமே கொண்டு வரணும். அரசு என்ன அறிவிக்குதோ அந்த திட்டங்களை வரணும். இந்த அவங்களுக்கு தேவையான திட்டங்கள், மக்கள் என்னென்ன தேவையான திட்டங்கள். இப்போ அமைச்சர் ரகுபதி இருக்காரு. அமைச்சருங்கிறது பெரிய பொறுப்பு. அவர் எந்த திட்டமே செய்யலை. எங்கே போனாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது. சாலை, குடிநீர் வசதி, சாலை வசதி, மின்சார வசதி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ லோ வோல்டேஜ் கரண்ட் இருக்குன்னா ஒரு 100 kV டிரான்ஸ்பர்த்தை வைக்கணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 30 kV டிரான்ஸ்பர்த்தை ஒரு போஸ்ட் மரத்தில் வச்சு இதை வச்சுட்டு போனாருன்னா எப்படி கரண்ட்டு சரி பண்ண முடியலை. இது மாதிரி குறைகள் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒரு அமைச்சர் தொகுதினா தன்னிறைவு பெற்றிருக்கணும், தன்னிறைவே பெறலை. அது மாதிரி இருக்குது. 10 வருஷமாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கு. 5 வருஷம் இருக்காரு. எங்கள் அம்மா கிட்ட 5 வருஷம் அமைச்சராக இருந்தார். 10 வருஷம் பேர் சொல்லக்கூடிய அளவில் எதுவும் அவர் செய்யலை. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? யூனியன் ஆஃபீஸ் கட்டி கொடுத்துருக்கேன், திருமயத்தில் கட்டியிருக்கேன், பொன்னமராவில் கட்டியிருக்கேன், அரிமளத்தில் கட்டியிருக்கேன். இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். 320 கோடியில் 720 கிராமங்களுக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கொடுத்துருக்கு. வெள்ளாறு, பாம்பாறில் 9 மேம்பாலங்கள், எல்லாம் 6 கோடி ரூபாய்க்கு மேலே. 9 மேம்பாலங்களில் 8 மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. 5 உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளியாக தர உயர்த்தப்பட்டிருக்கு. இது மாதிரி பேர் சொல்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு? எதுவுமே பண்ணல. தொகுதியில் அமைச்சர் பெரிய பதவி, தொகுதியை தண்ணீர் பெற்று இந்த மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எதையுமே செய்யலை. எங்கேயும் சாலைகள் மோசமாக இருக்குது, குடிநீர் பிரச்சனையாக இருக்குது, எல்லாம் ஒரே பிரச்சனையாக இருக்குது. இந்த 100 நாள் வேலையை 150 நாளாக நாங்கள் உயர்த்தி கொடுக்குறோம். 100 நாள் வேலையை அவங்களுக்கு முறையாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த 100 நாள் கொடுக்கல, 30 நாள், 20 நாள் இது மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரி செய்யணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு திட்டங்களை பிரச்சாரங்கள் யுக்தியை கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு அது ஆதரவாக இருக்குங்க? நல்ல மக்களிடத்துல சிறப்பான வரவேற்பு. அவர் ஸ்டாலின் அவர் குடும்பத் தலைவி ஒவ்வொருத்தருக்கும் ஆட்சிக்கும் வந்தவுடன், முதலமைச்சர் வந்தவுடன் 1000 ரூபா தர்றேன்னாரு. இப்போ என்ன பண்ணாரு? 30 மாதம் கொடுக்கல. 30 மாதம் தகுதி பார்த்து பாதி பேருக்கு. இப்போ 2 கோடி 30 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்கு கொடுக்குறாரு, 1 கோடி பேருக்கு கொடுக்கல. இப்போ எடப்பாடி வந்த உடனே அனைத்து குடும்ப தலைவியும் தகுதியெல்லாம் பார்க்குறல 2 கோடி 30 லட்சம் பேருக்கு 2000 ரூபா மாதம் கொடுக்கறது. சிறப்பு நிதியாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபா அவங்க வங்கி கணக்கில் வைக்கிறது. ஃப்ரிட்ஜ், அம்மா எப்படி கிரைண்டர், மிக்சி, மின் வசதி கொடுத்தாங்களோ அதே மாதிரி குளிர்சாதன பெட்டி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கறது. வருஷத்துக்கு 3 சிலிண்டரு விலை இல்லாமல் மானியமாக கொடுக்கறது. 3 சிலிண்டரு.
அனைத்து இப்போ மகளிர்கள் எப்படி ஃப்ரீயாக போகிறாங்களோ அனைத்து ஆண்களும் இனிமேல் ஃப்ரீயாக போகலாம். 100 நாள் வேலையை 150 நாளாக உயர்த்தி தரப்படும். இப்போ கிராமங்களில் வந்து பழங்கால வழக்கப்படி விரட்டு மஞ்சள் விட்டு விடுவாங்க பொங்கல் வச்சு. அதெல்லாம் இப்போ விட முடியலை. மாட்டை பிடிச்சாவே ஒரு கேஸை போட்டு விட்டுறாங்க. அதுக்கு ஒரு அரசாணை வெளியிட்டு, ஏன்னா விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு எடப்பாடியார் அவர்கள் அவர் முதலமைச்சரை வந்த உடனே ஒரு அரசாணை வெளியிட்டு எல்லாரும் எப்போ மாதிரி வழக்கப்படி பழைய வழக்கப்படி விரட்டு மஞ்சள் விட்டு விடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும்.